சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நரசிம்மர் தான். எந்தெந்த ஊரில் நரசிம்மர் இருக்காரோ அவரெல்லாம் பிடிச்சிக்கோங்க. உக்கரம் வீரம்னு ஆரம்பிக்கும் நரசிம்மர் காயத்ரி. அடுத்த வருஷத்துக்குள்ளே மெமரியில் இருக்கணும், தூக்கத்தில் இருந்தால் கூட சொல்லணும். நரசிம்மர் கோயிலாக தேடிப்போம். நரசிம்மர் உபாசகர்கள்லாம் இருப்பாங்க, நிஜமான உபாசகர்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த ஆச்சரியமாக இருக்கும், அவங்களெல்லாம் பார்த்துக்கு. பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கடல் பக்கம், ஏரி பக்கம், குள பக்கம்லாம் போகக்கூடிய ஆள் நீங்களும். தெய்வ காரியங்கள் நிறைய செய்வீங்க. ஆன்மீக திருப்பணிகளுக்கு அதிகம் காலம் கிடைக்கும், நல்லா இருக்கும். டக்கு டக்குன்னு அனுகூலம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் போல மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்துக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதெல்லாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு கன்னிக்கு, புரியுதா? பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து. பெரியவங்களோட சண்டை எது சொன்னாலும் உங்களுக்கு ரோஷம். அது உங்கள் கூட இருக்க அப்பா அம்மாவுக்கு அந்த ரோஷம் பண்ணலாமா? அதே சமயம் குடும்பத்தில் புது உறவு வரும், பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல மேன்மை அடையும். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கெடுத்துக்காதீங்க. பழைய கடன்லாம் பைசல் ஆகும். தேகாரக்கத்தில் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அதே போல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மேலே தப்பே இல்லைனாலும் செல்வி சொல்கிறேன்ல, நான் இது நாள் வரைக்கும் ஏதாவது மன வருத்தம் பண்ணியிருந்தா சாரின்னு பெரியவங்க கிட்ட கேட்டுருங்க. தாத்தா பாட்டி, மாமா எல்லாருக்கிட்டையும். அதனால ஒன்றும் நீங்கள் கெட்டு போயிட மாட்டீங்க. உங்களோட ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டால் என்ன தப்பாகும்? வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது, வெள்ளை பெட்ஷீட். ஒரு உறவு சந்தோஷமாக கொண்டு போகும். நிறைய டிரான்ஸ்ஃபர்வல் ஜாப் கிடைக்கும், பதிவு உயர்வெல்லாம் கிடைக்கும். அற்புதமாக செய்யுங்க. குடும்பத்தில் சனி வருது 7ஆம் இடத்துல. திருக்கணிதப்படி வந்தாலும் உடனே வாக்கியம்னுவீங்க, உங்களுக்கு சாதகமாக தான் பேசுவீங்க. அது எப்படியா இருந்தாலும் அது எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ உங்கள் கணக்குப்படியே எதுவாக இருந்தாலும் மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து எஃபெக்ட் ஆகும். கணவன் மனைவி சண்டையில் யாரையும் சேர்க்காதீங்க. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். இருக்கிற குடும்பத்தை விட்டுட்டு வேறு குடும்பத்துக்கு அமைக்க ஆசைப்படாது. எல்லாம் வருவாங்க, அவங்க குடும்பத்தை பார்த்து ஓடிடுவானுங்க. அப்புறமா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க குடும்பத்தை விட்டுட்டு. ஸோ குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? கன்னி. அதே சமயம் சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் திருமண தடையெல்லாம் நீங்கும். டக்குன்னு நல்லபடியாக பண்ணிக்கோங்க. ரோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல நேரம் இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு. ரோஷப்பட்டு எதுக்கு கெடுத்துக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நடக்கும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். ஸோ அற்புதமான ஏற்றத்தை கெடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம்.